காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கடத்தல்காரர்களுக்கு கார் கொடுத்து உதவிய புகாரில் ஏடிஜிபி ஜெயராமன் விசாரிக்கப்பட்டார். இந்த விசாரணை முடிந்த பிறகு நிபந்தனையுடன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம். விவரங்கள். சுமார் 24 மணி நேரம் காவல்துறையினுடைய விசாரணை வளையத்தில் இருந்தார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமன். சிறுவன் கடத்தல் வழக்கில் அவரை கைது செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருந்தே போலீசாரால் கைது செய்து அழைத்து வரப்பட்டார். திருவிழாங்காடு காவல் நிலையம், பிறகு திருத்தணி டிஎஸ்பி அலுவலகம் என தொடர்ந்து நேற்று இரவு முதல் 2 இடங்களிலும் மாறி மாறி கொண்டு வைத்து அங்கு விசாரணை மேற்கொண்டார்கள். பிறகு மீண்டும் திருவிழாங்காடு காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். ஆனால் 24 மணி நேரத்திற்குள் ஒருவரை கைது செய்தால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். ஆனால் அவ்வாறு ஆஜர்படுத்தவில்லை. அதற்கு பிறகு எஸ்பி வந்தார், மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் வந்தார். விசாரணை நடத்திய அதிகாரிகள், அந்த வாக்குமூலம் பெற்ற அதிகாரிகளிடம் அந்த விவரங்களை வைத்து அவர் ஆலோசனையும் நடத்தினார். இதற்கிடையில் தான் திடீரென அவர் காவல் நிலையத்தில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டு அவர் தனது குடும்பத்தினருடைய வாகனத்தில் அவர் இங்கிருந்து புறப்பட்டார். அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டால் கொண்டு செல்வதற்காக எடுத்து வந்த உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு அவருடைய தனியார் வாகனத்துல வீட்டினுடைய வாகனத்தை குடும்பத்தினரிடம் புறப்பட்டார். இது குறித்து காவல்துறை தரப்புல கேட்கும் பொழுது இவர் ஏடிஜிபி ஜெயராமை இந்த குற்றச்சாட்டுல, இந்த வழக்குல அவரை விசாரிப்பதற்கு இந்த சம்மன் கொடுத்து விசாரிப்பார்கள். அதாவது BNSS என்ற சட்டப்பிரிவு 35 பிரிவு 1 பிரிவு B என்ற அந்த பிரிவின் அடிப்படையில நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும், இந்த நோட்டீஸின் அடிப்படையில மீண்டும் இந்த விசாரணைக்கு தேவைப்பட்டால், இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு தேவைப்பட்டால் அவர் மீண்டும் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அந்த சட்டத்தின் அடிப்படையில அவர் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக அவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்றும், அவர் அதை ஏற்றுக்கொண்டாரா மறுத்திருக்கிறாரா போன்ற விவரங்களை தற்பொழுது தெரிவிக்க முடியாது. அது நீதிமன்றத்தில் தான் அறிக்கையாக கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் இது தொடர்பான உத்தரவில் அவரிடம் விசாரணை நடத்தி இந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அன்றைய தினம் தான் காவல்துறையினர் இந்த அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். இந்த நிலையில காவல்துறையினர் விடுவிக்கப்பட்ட தொடர்பாக இது போன்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.